இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பிழைக்கிறாங்க. பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். இன்றைக்கி நம்ம 1000 சம்பளம் வாங்கினாலும் 1200 செலவு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 1000 சம்பாரித்தா ஒரு நாளைக்கு ஒரு 20 குறைஞ்சது முயற்சி பண்ணி சேமிப்பு பண்ணுங்க, மிச்சப்படுத்துங்க. யாரு கையும் இந்த காலத்தில் நம்ம நம்ப முடியும். வாழ்க்கையில் யாரையுமே நம்ப முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்கள் போயிட்டுருக்கு. யாரையும் குறையும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு காசு உங்களுக்குன்னு சேமிப்பு பண்ணுங்க. அது நல்லது. பின்னாடி நம்ம யாரு கையும் எதிர்பார்க்காம இன்றைக்கி 20 ரூபாங்கிறது உங்கள்கிட்ட 20 ரூபாவில் ஒரு நாளைக்கு 50 ரூபா முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 50 ரூபா வச்சாலே போதும். அதுவும் முடியாத குடும்பம் எத்தனையோ இருக்குது. அதனால தான் சொன்னேன், 20 ரூபானாலும் மிச்சப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு மாதம் 300 மிச்சப்படுத்தினா 600 மிச்சப்படுத்தினாலும் சரி, அது வருஷத்துக்கு நினச்சி பாருங்கள். அப்படியே அது ஒரு சேமிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், பின்னாடி நமக்கு உதவும். போகிற காலங்கள் அப்படிங்க. யாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. எந்த பிள்ளைகளையும் குறை சொல்ல முடியாது. கரண்டு மாதிரி போயிட்டுருக்கு வாழ்க்கை. யாருக்கிட்டையும் போய் எதிர்பார்த்து அவங்க நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம செய்யலைன்னு சங்கடப்பட முடியாது. காலகட்டங்கள் அப்படி இருக்குங்க. யாரையும் நம்ப முடியலை. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம். அவங்கள்ட்ட போய் தொல்லைப்படுத்தக்கூடாது. பின்னாடி புள்ள பார்த்துக்குவேன் அப்படின்னு ஏன் வாழ்க்கை அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையுமே அப்படின்னு நினச்சி வாழுங்க. வாழ்க்கையில் யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம பிள்ளை தான் நமக்கு செய்யணும். இருக்கிற அவன் போகிற வாழ்க்கையை அவனுக்கு போகிறதுக்கு டைம் நம்மளை திரும்பி கூட பார்க்குறதாகவும் முடியாமல் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். இனி வரப்போகிற காலகட்டங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடணும். அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும், அவன் பிழைக்கலாம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு காசு மிச்சப்படுத்துங்க.